கவரிமான் பரம்பரை என்று பலர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். உண்மையிலேயே அது ஒரு மான் கிடையாது, எருமை என்று நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? பொதுவாக நம் வீட்டில் பெரியவர்கள் பழமொழிகளையும் தத்துவங்களையும் அவ்வப்போது கூறி வருவதை நாம் கேட்டிருப்போம். ஆனால் சில பழமொழிகளும் தத்துவங்களும் காலப்போக்கில் மாறி தெரிந்து விடுகின்றன. ஏன் மனிதர்கள் கவரிமான் பரம்பரை என்பதை பெருமையாக கருதுகின்றனர் தெரியுமா? இறுதி வரை பாருங்கள். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்கிறார் திருவள்ளுவர். கவரிமானின் மயிர் உதிர்ந்தால் தற்கொலை செய்து கொள்ளும். அதே போல மானம் மிக்கவர்கள் தம் பெருமைக்கு இழுக்கு ஏற்பட்டால் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்பது பொதுவாக இந்த குறளுக்கு கூறப்படும் விளக்கம். உண்மையிலேயே இது கவரிமான் அல்ல, கவரிமா எருமை. இமயமலை பகுதியில் வாழும் இந்த விலங்கை தான் வள்ளுவர் சொன்னது. முடிசடை போல தொங்கக்கூடிய விலங்குதான் கவரிமா. இந்த முடியை வெட்டி எடுத்து செயற்கை முடி உருவாக்குவது வழக்கம். கவரி என்பதிலிருந்துதான் சவரி முடி என்ற இன்றைய சொல் உருவானது. பனிப்பகுதியில் வாழும் கவரிமாவுக்கு அதன் முடி கடுங்குளிரில் இருந்து பாதுகாப்பு அளிக்கிறது. அதன் முடி நோயினால் உதிர்ந்தாலோ மனிதர்களால் வெட்டப்பட்டாலோ குளிரினால் இறந்துவிடும். அதே போல சில மனிதர்கள் அவர்கள் பெருமைக்கு இழுக்கு நேர்ந்து விட்டால் அவர்கள் வாழ்வது அரியதாகிவிடும்.